ஹாய் கைஸ், நம்ம ப்ரெப்போட 11வது நாள் இது. இதுதான் இன்னியோட கண்டிஷனு. அப்ப நம்ம காம்படிஷன் பாத்தீங்கன்னா இன்னும் 27 டேஸ் தான் இருக்கு. நம்ம எப்போதும் பண்ற ஃபாஸ்ட் கார்டியோ பண்ணிட்டு வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டு நமக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்பெல்லாம் ஜிம்ல ஒர்க் அவுட் டியூரேஷன் அதிகமானால நமக்கு சொருவுது சீக்கிரம். சோ அதனால ஒரு பிசிடபிள்யூ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கூப்பை போட்டுக்கின்னு கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி பேக் உள்ள போட்டுக்கின்னு நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீல சாப்பிடவே இல்லை பாத்தீங்களா, முதல்ல அதை சாப்பிட்டுட்டு டேய் நீங்களாம் இன்னும் ஓடு தான் இருக்கீங்களாடா, எப்பா பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. அடுத்து நம்ம ஜிம்முக்கு போயிட்டு இன்னைக்கு ஷோல்டர் ட்ரைசெப் ஒர்க் அவுட் தான். ஷோல்டருக்கு 4 வேரியேஷனு, ட்ரைசெப்புக்கு 2 வேரியேஷனு. ஃப்ரண்ட் டெல்ட்டை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி மிஷின்ல ஷோல்டர் பிரஸ், லேட்டர் டெல்ட்டை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி கேபிள்ல லேட்டர் ரைஸ். அது போட்டு முடிச்சு ரியல் டெல்ட்டை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒரு வேரியேஷனுங்க. அது போட்டு தள்ளியாச்சு. அடுத்து நம்ம ஸ்ட்ரக்ஸ உக்காஞ்சி போடுங்க ரைஸ், பெஜாரா இருக்குது. நம்ம சின்ன தளபதி இன்னைக்கு தான் ஜிம்முக்கே வந்தான். 2 நாள் ஆளே காணோம். என்னடான்னு கேட்டா எக்ஸாம்னு கதை கொடுக்குறான் நமக்கு. வந்ததும் பம்ப் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இனிமே நம்ம தலைவன் பேரு பம்ப் முருகேசன். அடுத்து நம்ம சொன்ன 2 ட்ரைசெப் வேரியேஷனு, ஒன்னு புஷ் டவுன், இன்னொன்னு ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். எனக்கு என்னமோ ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் தான் நல்லா பக்காவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. அடுத்து நம்ம பம்ப் செக், அது பண்ணாம இருப்போமா, அதுவும் பண்ணியாச்சு கைஸ். கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வந்துச்சு, இனிமே சதறல் தான். அடுத்து அப்டம்ன பொழக்கிற மாதிரி ஒரு 3 வேரியேஷன் போட்டு பொலன்னு பொழந்தாச்சு. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்னு ஆப்போசிட்ல பார்த்தா அவன் எனக்கு மேல சொல்லி இருக்கிறான். அப்ப நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட் செக்கின்னு, அதே வெயிட் தான் கைஸ் இருக்கு, ஒரு சேஞ்சும் இல்ல. ஆனா பாடியில சரியான சேஞ்ச். இதுதான் கைஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். வெயிட்டை வச்சு மட்டும் நம்ம ப்ராக்ரஸ் வந்து செக் பண்ண கூடாது. நம்ம பாடி கண்டிஷன் சேஞ்ச் ஆகுதையும் பார்க்கணும், இன்ச் லாஸ் ஆகுதையும் பார்க்கணும். சோ என் கிளைண்ட்டுக்கு இதான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோ. அடுத்து நம்ம வீட்டுக்கு போற வழியில முட்டையை வாங்கினு முட்டையை வேக போட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல ரெடி பண்ணிட்டு உட்காந்து டிவி பார்த்துன்னு சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. 6 o'clock எழுந்துக்கும் போது கூட இந்த அளவு தூக்கம் வரல. இப்ப 5 மணிக்கெல்லாம் எழுந்து வாக்கிங் போறது நமக்கு டே ஃபுல்லா தூக்கமா வருது. அப்ப நம்ம டயட்லயும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாப்ல நம்ம கோச்சு. என்ன கதைன்னா நம்ம ஃப்ரூட் நிறைய தள்ளுறத பாத்துட்டாரு போல. அதுல 150 கிராம் தான் இனிமே சாப்பிடணும்னு சொல்லிட்டாப்ல. அடுத்து சிக்கன்ல பாத்தீங்கன்னா 900 கிராம் ஒன்லி போன்லெஸ் சொல்லிட்டாப்ல. அதையும் நம்ம போன்லெஸ்ல வாங்கி இப்ப சாப்பிட்டாகணும். வயிறு ஃபுல்லா கிருகிருன்னு இருக்கு, நம்ம தள்ளவே முடியல. அடுத்த நாளைக்கு என்னென்ன கதை நமக்கு இருக்குன்ட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா நோட்ஸ் எடுக்கலாம் நமக்கு குழம்பிடுது. சோ ப்ராப்பரா ஒரு பிளான் போட்டு எழுதி வச்சாச்சு கைஸ். நாலுல இருந்து பக்காவா பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருக்கிறேன். அப்புறம் நம்ம ஆன்லைன் கிளைண்ட் டீடைல்ஸும் ஃபில் பண்ணி வச்சாச்சு. அவங்களுக்கு தேவையான டயட் அண்ட் ஒர்க் அவுட் பிளானும் சென்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம இரவு உணவுக்கு வந்தாச்சு. இரவு உணவுக்கு நம்ம சிக்கன் சப்பாத்தி. இப்ப என்ன கதைனா இந்த 900 கிராம்ஸ் 2 பிச்சு சாப்பிட முடியல. சோ 3 பிச்சு அந்த இடைவெளி சப்பாத்தி கூட சேர்த்து கொஞ்சம் சிக்கனே ஆச்சு தள்ளியாச்சு. அப்ப என் பொண்ணு கையில டாட்டா போட ஆரம்பிச்சா கைஸ். எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. சரி, நாளை முடிஞ்சது, நாளைக்கு சந்திப்போம்.